வணக்கம். இந்த தாட்டி நம்ம ஒரு சூப்பரான யூனிவர்சிட்டி பத்தி பார்க்க போறோங்க. இது பேரு நேஷனல் யூனிவர்சிட்டி ஆஃப் சிங்கப்பூர். இந்த நேஷனல் யூனிவர்சிட்டி ஆஃப் சிங்கப்பூர் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் யூனிவர்சிட்டிஸ் இன் த வேர்ல்டு ரேங்கிங்ல 19th பிளேஸ்ல இருக்கும். அதே மாதிரி ஏஷியா ரேங்கிங்ல நம்பர் 1ல இருக்காங்க. சரிங்களா? சூப்பர்வான யூனிவர்சிட்டி, ஏகப்பட்ட ஸ்காலர்ஷிப்ஸ், நீங்க முடிஞ்சா ஃப்ரீயாவே படிக்க முடியும். அடுத்தது நம்ம இத்தனை நாள் பார்த்தது யுஎஸ், யூரோப்பு, இந்த மாதிரி. இது நம்ம பார்க்கக்கூடியது சிங்கப்பூர் இருக்குங்க. சிங்கப்பூர்ல ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா தமிழ். சரிங்களா? தமிழ் அங்க இருக்கக்கூடிய ஒரு நேஷனல் லாங்குவேஜ். நீங்க சர்வ சாதாரணமா இங்க நம்ம தமிழ்நாட்டுல எப்படி இருக்குமோ கிட்டத்தட்ட அதே மாதிரி பேசலாம். ஃபுட்டுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. டிராவலிங்க டெல்லிக்கு போகிற காசில் நீங்கள் போயிட்டு வந்துடலாம். சிங்கப்பூருக்கு 6000 ரூபா 7000 ரூபாயில் ஃப்ளைட் டிக்கெட்டே இருக்குது. அந்த மாதிரி ஒரு இடம் தான் சிங்கப்பூர். சரிங்களா? அடுத்தது சேஃப்டிங்கிறது நம்பர் 1. அங்கே வந்து நீங்கள் உங்கள் குழந்தைங்க ட்ரக்ஸு கிக்ஸு இல்லை வந்து என்ன சொல்கிறது, ஒரு தப்பான சவகாசம், அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் சிங்கப்பூர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. அங்கே சின்ன ஐலாண்டு, அதனால ஒன் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் சேஃபஸ்ட் கண்ட்ரி. சரிங்களா? இந்த இடத்துல இருக்கக்கூடிய வந்து ஒரு யூனிவர்சிட்டி தான் நேஷனல் யூனிவர்சிட்டி ஆஃப் சிங்கப்பூர். இந்த நேஷனல் யூனிவர்சிட்டி ஆஃப் சிங்கப்பூர்ல ஏகப்பட்ட ஸ்பெஷாலிட்டி இருக்கு. இந்த ஒரு வீடியோவில் சொன்னால் அது தீரவே தீராது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் திங், இந்த நேஷனல் யூனிவர்சிட்டி ஆஃப் சிங்கப்பூர் பார்த்தீங்கன்னா 150 ஏக்கர்ஸ் இல்லை, நானே தப்பா சொல்லிட்டேன் பார்த்தீங்களா, 150 ஹெக்டர்ஸ். ஒரு ஹெக்டருங்கிறது 100 ஏக்கர். 150 ஹெக்டர்ல இது வந்து அடங்கி இருக்கு இந்த யூனிவர்சிட்டி. இந்த யூனிவர்சிட்டிங்கிறது அவ்வளோ பெருசு. சரிங்களா? நம்பர் 1 யூனிவர்சிட்டி இன் ஏஷியா. அப்போ யோசிச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்தது இங்கே வந்து மெடிசன்ஸ், ஆர்ட்ஸ், சயின்ஸ், நர்சிங்லேருந்து எல்லாமே இங்கே அவைலபிள். இதில் மேக்சிமம் தட் இஸ் மெடிசன் வரைக்கும் போகிறோம்னா நம்ம இந்தியன் ஆளுங்களோட செலவு, தட் இஸ் ஃபீஸ் மட்டும் சொல்கிறேங்க, 28 லட்சம் ரூபா வரும். 28 லட்சம் ரூபா தான் வரும். சிலது வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோர்சஸ் 16 லட்சம் ரூபாலேருந்தே இருக்கு. இந்த இது எதுவுமே நீங்கள் ஃபீஸ் பே பண்ணாமே நீங்கள் படிக்க முடியும். அதுக்கான வழியும் சொல்கிறேன், நீங்கள் பின்னாடி வீடியோவில் பாருங்கள். இன்னொன்று நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சது, நம்ம எல்இடி லைட்டிங் மேனுஃபேக்சர்ஸ், நீங்கள் எல்இடி லைட்டிங் மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்கிறதுனால லைட்டிங்கோட ரெக்குவயர்மெண்ட்ஸ் எது இருந்தாலும் நீங்கள் கூப்பிடுங்க. ஏன்னா நம்ம வந்து 4th லார்ஜஸ்ட் கம்பெனி. சரிங்களா? ஸோ இந்த 4th லார்ஜஸ்ட் கம்பெனி இங்கே இருக்கிறதுலே, தட் இஸ் சவுத் இந்தியாவிலே ஒன் ஆஃப் த 4th லார்ஜஸ்ட் கம்பெனி. ஸோ உங்களுக்கு எந்த விதமான லைட்டிங் ரெக்குவயர்மெண்ட் இருந்தாலும் நீங்கள் கூப்பிடுங்க. நீங்கள் லைட்டிங் வாங்க தான் எங்களால் நல்ல இந்த மாதிரி யூனிவர்சிட்டிஸு காரியங்கள் சொல்ல முடியும். நாங்களும் என்கேஜாக இருப்போம். சரிங்களா? சொல்கிறதுக்கான ஒரு ஆசையும் வரும். ஸோ உங்கள் தெரிஞ்சவங்க யாராச்சும் வீடு கட்டுறாங்க அப்படின்னா தாராளமாக நம்ம ஆஃபீஸ் வர சொல்லுங்கள். மிக கம்மியான ப்ரைஸில் அண்ட் தரமான குவாலிட்டியில் நம்மக்கிட்ட மெட்டீரியல் இருக்குது. அடுத்தது இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் சிங்கப்பூர் பற்றி பார்க்கும்போது, இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் சிங்கப்பூரில் அப்ளிகேஷன் ஃபீ, சரிங்களா, $40 கொடுக்கணுங்க. இது மட்டும்தான் நான் ரீஃபண்டபிள். $40 நான் ரீஃபண்டபிள். அவ்வளோதான். $40 இந்தியன் மணி 2200 ரூபா. இன்னைக்கு 65 ரூபா ஒரு சிங்கப்பூர் டாலர். சரிங்களா? இதை கொடுத்துட்டீங்கன்னா இந்த சிங்கப்பூர் யூனிவர்சிட்டியில் அப்ளிகேஷனை போட்டுடலாம். சரி, இது இப்போ யார் அப்ளிகேஷனை போடலாம்? நீங்கள் படித்தது இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலாக இருந்துச்சுன்னால், சரிங்களா, கோச்சிங் வந்து இங்கிலீஷில் தான் பண்ணியிருந்தாங்கன்னால் நீங்கள் டாஃபில், ஐலட்ஸ் எதுவுமே எழுத தேவையில்லை. டைரக்டாக அப்படியே போய் நீங்கள் அப்ளிகேஷனை கொடுத்துக்கலாம். சரிங்களா? சப்போஸ் நம்ம தமிழ் மீடியம் ஸ்கூலில் தான் படிச்சிருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம டாஃபிலும் ஐலட்ஸும் படிக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ மெயின் திங் பார்த்தீங்கன்னா 90% இடத்துல நம்ம வந்து டேரெக்டாக, நீங்கள் 90% ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் இல்லாட்டி மீடியம் வந்து இங்கிலீஷ் மீடியம் இல்லாட்டி மட்டும்தான் டாஃபிலும் இதுக்கும் நெசசரி. ஏன்னா இல்லாட்டி நீங்கள் அழகாக வந்த உங்கள் மார்க்ஸ். அடுத்தது வேர்ல்டு, தட் இஸ் ஏஷியாலே நம்பர் 1, வேர்ல்டுலேயே 19th ரேங்கிங். அப்போ யோசிச்சு பாருங்க எவ்வளோ அகாடமிக்ஸில் அவங்க ரொம்ப நுணுக்கமாக பார்ப்பாங்கன்ட்டு. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிடையாது. சரிங்களா? என்ட்ரன்ஸ் எக்ஸாமே கிடையாது. வேர்ல்டில் 19th யூனிவர்சிட்டிலையும் ஏஷியாவில் நம்பர் 1 இருக்கக்கூடிய இந்த யூனிவர்சிட்டியில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிடையாது. நம்புவீங்களா?
சரிங்களா. இதில் வந்து என்ன பண்ணுனால் உங்கள் அகாடமிக் ரெக்கார்ட்ஸ் தான் நம்பர் 1. இந்த அகாடமிக் ரெக்கார்ட்ஸ் சூப்பராக இருக்கணும். சரிங்களா. அது பின்னாடி நீங்கள் என்ன வைக்கிறீங்களோ இந்த அகாடமிக்ஸ் ஹெல்ப் பண்ணும். அகாடமிக்ஸ் கம்மியாக வச்சுட்டு பின்னாடி நான் ஸ்போர்ட்ஸில் இருக்கேன், அதில் இருக்கேன், இதில் இருக்கேன்னு சொன்னால் யூஸ் இல்லை. அகாடமிக்ஸ் நம்பர் 1 பார்க்குறாங்க, அதுக்கு பின்னாடி ஸ்போர்ட்ஸ் உங்களை சப்போர்ட் பண்ணும். நீங்கள் மற்ற மெடல்ஸோ காரியங்களோ என்னென்ன வாங்கியிருக்கீங்க, என்ஜிஓ பண்ணியிருக்கீங்க, இது எல்லாம் உங்களை சப்போர்ட் பண்ணும். அகாடமிக்ஸ் வச்சுட்டு தான் இதை பண்ணும். சில உலகத்தில் சில யூனிவர்சிட்டிஸ் வந்து இதுக்கெல்லாம் முன்தூக்கம் கொடுப்பாங்க. எதுக்கு? நம்ம ஸ்போர்ட்ஸு இதுக்கெல்லாம் கொடுக்கணும். ஆனால் இங்கே அகாடமிக்ஸ் மட்டும்தான். ஸோ அகாடமிக்ஸு ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான விஷயம். அகாடமிக்ஸை வச்சு தான் உள்ளே போக முடியும். ஏன்னா அவங்க இங்கிலீஷ் தட் இஸ் நம்மளுக்கு டாஃபில் ஐலட்ஸ் கூட தூக்கிட்டாங்க. சரிங்களா. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னா, இதில் வந்து சில கோர்சஸ் சில கோர்சஸ் மட்டும்தாங்க, முக்கால்வாசி கோர்சஸில் கிடையாது. சில கோர்சஸில் எஸ்ஏடி ஸ்காலர்ஷிப் அசஸ்மெண்ட் டெஸ்ட் அப்படிங்கிறது, ஸ்காலர்ஷிப் அசஸ்மெண்ட் டெஸ்ட் அப்படிங்கிறது நீங்கள் கண்டிப்பாக எழுத வேண்டியதாக இருக்கும். அது ரொம்ப சில கோர்சஸ் தான், 90% கோர்சஸில் கிடையாது. இதில் இந்த ஃபீஸில் சரிங்களா பார்த்தீங்கன்னா, நம்ம சிங்கப்பூர் காஸ்ட் ஆஃப் லிவிங் ரொம்ப அதிகமான ஒரு இடம். இதில் வந்து ஒரு மாதம் செலவுங்க, ஃபீஸ் எல்லாம் இல்லை, ஒரு மாதம் செலவு 1 லட்சம் ரூபா வரும். ஒரு மாதம் செலவுங்கிறது, இந்த 1 லட்சம் ரூபாவை அவங்க வந்து ஸ்காலர்ஷிப்பாகவே உங்களுக்கு தரேன் இருக்காங்க. சரிங்களா. 2 டைப் ஆஃப் ஸ்காலர்ஷிப் இருக்கு. ஒன்று வந்து ஏஷியன் ஸ்காலர்ஷிப். சரிங்களா. தட் இஸ் NUS மெரிட் ஸ்காலர்ஷிப்னு ஒன்று. அடுத்தது வந்து ஏஷியன் அண்டர் கிராஜுவேட் ஸ்காலர்ஷிப்ஸ் இன்னொன்று. சரிங்களா. இது ரெண்டு வந்து யூஜிக்கு வருது. அதுக்கப்புறம் நிறைய வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்களில் தட் இஸ் ரிசர்ச் ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் NUS கிராஜுவேட் ஸ்கூல் ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்கு. இந்த மாதிரி எக்கச்சக்கமாக ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து இருக்கு. நம்ம பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் சவுத் ஈஸ்ட் ஏஷியாவுக்கு நம்ம பார்க்க வேண்டியது ஏஷியன் அண்டர் கிராஜுவேட் ஸ்காலர்ஷிப்பும் NUS மெரிட் ஸ்காலர்ஷிப்பும் கண்டிப்பாக கிடைக்கும். இது 2 கிடைச்சாலே நம்ம வந்து ஃப்ரீயாக அங்கே படிச்சிடலாம். அடுத்த ஒரு ஸ்காலர்ஷிப் இருக்கு. அந்த ஸ்காலர்ஷிப்பு உங்கள் செலவை பார்த்துக்கும்னா 1 லட்சம் ரூபா உங்களுக்கு மாத செலவு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஸ்காலர்ஷிப் அதை பார்த்துக்கும். அடுத்தது NUS சொல்றது என்ன தெரியுமா, நீங்கள் வந்து பார்ட் டைம் ஜாபாக வேலை செஞ்சால் 1.5 லட்சம் ரூபா அங்கே சம்பாதிக்கலாம். சரிங்களா. தட் இஸ் 1 லட்சம் ரூபா உங்கள் செலவு, பாக்கி 60,000 ரூபா உங்கள் பாக்கெட்டில் மிச்சம். நீங்கள் வேணா ஸ்கூலில் ஃபீஸை கட்டுங்க, என்ன வேணால் பண்ணுங்க, ஆனால் 60,000 ரூபா எக்ஸ்ட்ரா கிடைக்கும். இதுவும் NUS ஸ்டூடெண்ட்டுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம். அடுத்தபடி நம்ம பார்க்க போகிறோம்னா, இந்த NUS ஸ்டூடெண்ட்ஸோட நம்ம நம்ம டாப் அவங்களோட கோர்சஸ்லேயே நம்ம இருக்கிறதுலே டாப் பார்ப்போம். இருக்கிறதுலே ஃபர்ஸ்ட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், என்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இந்த என்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியில் வேர்ல்டில் 8th பிளேஸில் இருக்காங்க. தட் இஸ் நேஷனல் யூனிவர்சிட்டி ஆஃப் சிங்கப்பூர். 10th பிளேஸில் லைஃப் சயின்ஸ் அண்ட் மெடிசனில் இருக்காங்க 10th பிளேஸில். அதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் 12th பிளேஸ். இதெல்லாம் உலகத்தில் சொல்லியிருக்கு வேர்ல்டு ரேங்கிங்கில். அண்ட் சோஷியல் சயின்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட்டில் 14th ரேங்கிங்கில் இருக்காங்க. இதே மாதிரி இதெல்லாம் தான் இவங்களோட ரொம்ப சூப்பர்வான கோர்சஸ். சரிங்களா. அடுத்தது இப்போ நம்ம ஸ்காலர்ஷிப்பை பற்றி பார்த்தாச்சு. NUSல சேர்றது, இதில் வந்து இவங்களுக்கு 2 இன்டேக் தந்திருக்காங்க. 2 இன்டேக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆகஸ்டில் ஒரு தாட்டியும் ஜான்வரியில் ஒரு தாட்டியும் நடக்கும். ஆகஸ்டில் தான் முக்கால்வாசி இன்டேக் நடக்குங்க. ஜான்வரியில் ஒரு சில கோர்சஸ்க்கு மட்டும்தான் நடக்கும். ஸோ ஆகஸ்ட் இன்டேக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆனது. ஸோ நீங்கள் சேரணும்னு நினச்சிங்கன்னா ஆகஸ்ட் இன்டேக்கு கொடுக்கணும். அதோட அப்ளிகேஷன் கிட்டத்தட்ட மார்ச் ஏப்ரலில் வரும். ரெடியாக இருந்துக்கோங்க. 100% நீங்கள் வந்து யாராக இருந்தாலும் நம்ம இந்தியன்ஸுக்குங்க இந்த யூனிவர்சிட்டி நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாத ஒரு யூனிவர்சிட்டி. ஏன்னா அவ்வளோ சூப்பர்வான ஒரு யூனிவர்சிட்டி, அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு யூனிவர்சிட்டி. நம்ம வந்து என்ன சொல்கிறது, நம்ம லாங்குவேஜ் ரொம்ப கன்வீனியன்ட்டான இடம், சாப்பாடு ரொம்ப கன்வீனியன்ட்டான இடம், எக்கச்சக்கமான ஸ்காலர்ஷிப் கிடைக்கக்கூடிய இடம், நம்ம நாட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது, செலவு ரொம்ப கம்மி, டக்குன்னு வரணும்னா வந்துட்டு போகலாம். 1,60,000 ரூபா பார்ட் டைம் ஜாபில் சம்பாதிச்சா 7,000 ரூபா கொடுத்து உங்கள் என்ன சொல்கிறது
வீட்டுக்கு வந்துட்டு போகிறது, டெல்லியிலேருந்து வந்துட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு யூனிவர்சிட்டி தான் யூனிவர்சிட்டி ஆஃப் சிங்கப்பூர். சரிங்களா, மிஸ் பண்ணிடாதீங்க, தயவு செய்து மிஸ் பண்ணிடாதீங்க. படிச்சிங்கனால் மட்டுமே. சரிங்களா, நான் படிக்கல அப்படின்னால் இது அப்ளிகேஷனே பண்ணாதீங்க. படிக்கிற ஒரு பையனால் கண்டிப்பாக நீங்கள் அப்ளிகேஷன் கொடுங்க. இது உங்களுக்கு வர்த்தான ஒரு யூனிவர்சிட்டியாக இருக்கும். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கூப்பிடுங்க. சரிங்களா, அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, நம்ம இப்போ சொன்னதில் ஏதாச்சும் தப்பு ஏதாச்சும் பட்டிருந்துச்சுன்னா, ஏன்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் தப்பு பண்ணியிருக்கேன்ட்டு. இல்லை உங்களுக்கு நான் கரெக்டாக சொல்லியிருந்தேன் இருந்துச்சுன்னா அதை சொல்லுங்கள், கரெக்டாக சார் சொல்லியிருக்கீங்கன்ட்டு. இதெல்லாம் பார்க்க நல்லாயிருக்கும். சரிங்களா, நம்ம பண்ணுறது கொஞ்சம் ஆளுங்களுக்கு ரீச் ஆகுதுன்னு தெரியும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து செலவில்லாத, ஷேர் கூட பண்ண தேவையில்லை, அப்படியே லைக்கை சும்மா தட்டி விடுங்க. சரிங்களா, இருந்துச்சுன்னா ஆளுங்க நம்மளுக்கு பார்க்குறாங்களேன்னு தோணும். சரிங்களா, இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள், ஃப்ரீயாக உங்களால் பண்ணக்கூடிய விஷயங்கள். அதை பண்ணுங்க. லைக் பண்ணல, உங்களுக்கு பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணி விடுங்க. சரிங்களா, ஏதாச்சும் ஒன்று பண்ணி விட்ருங்க. ஓகே, ஸோ நல்லாயிருக்கும். நீங்கள் நம்ம லைட்டிங் வீடியோஸும் எல்லாமே பாருங்கள். அதே மாதிரி நம்ம ரியல் எஸ்டேட் இருக்குது, நம்ம 3 இருக்கோம்: லைட்டிங், ரியல் எஸ்டேட் அண்ட் எஜுகேஷன். சரிங்களா, சூப்பர்வான 3மே தரமாக நம்ம பண்ணிகிட்ருக்கோம், காலங்காலமாக பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் லைட்டிங் மேனுஃபேக்சர், ரியல் எஸ்டேட் கன்சல்டன்சி, எஜுகேஷனல் கன்சல்டன்ஸ் நம்ம. சரிங்களா, அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அகெயின் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.